சசிகலா இவர் ஒரு படத்தை காமிச்சார், அவரு ஒரு படத்தை காமிச்சார். சசிகலா காலில் விழுந்தது இவர் காட்டுறார். நீ மதவாதத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி மதவாதத்தை ஒழிக்கிற லட்சணம் இதுதானான்னு வாஜ்பாய்க்கு இந்த பக்கம் மாறன், இந்த பக்கம் கலைஞர் உட்காந்துருக்கிற படத்தை காட்டுறாரு. அவர் விட்டுட்டு போயிட்டு அதான் அரசியல்ல, தேர்தல் அரசியல்ல இப்படி இதோட முடிச்சுட்டு போயிடணும். இதை தாண்டி வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா விடுறதை யாரா இருந்தாலும் தவிர்க்கணும். எடப்பாடி கொஞ்சம் ஒரு தடவைக்கு மேல விட்டுட்டார். இந்த பால்டாய்லாம் ஜாஸ்தி இல்ல, நீங்க கொரோனா வந்தா நீ செத்துருப்பேங்கிறதெல்லாம் இன்னைக்கு நைட்டு நம்ம படுத்தா நீங்களோ நானோ எடப்பாடியோ ஸ்டாலினோ தமிழ்நாட்டில் எவந்த மனிதரும் நைட்டு படுத்தா காலையில் எந்திரிக்கிறது யார் கையில் இருக்கு? கடவுள் நம்பிக்கை உள்ள எனக்கு என்ன தோணுதுன்னா கடவுள் கையில் இருக்குன்னு நம்புவேன் நான். இதில் எடப்பாடி தீர்மானிக்க முடியாது, ஸ்டாலினும் தீர்மானிக்க முடியாது காலையில் நீ எந்திரிப்பியா நான் எந்திரிப்பேனான்னு. புரியுதுங்களா சார்? இதெல்லாம் ரூமுக்குள்ள கூட பேசலாம், ஜாலியாக பேசுகிற விஷயம். அதை கூட தவிர்க்க வேண்டிய விஷயத்த பொது மேடையில் அத்தனை ஆயிரம் பேரை முன்னாடி வச்சுக்கிட்டு சரி ஒரு தடவை ஏதோ ஃப்ளோவில் சொல்லிட்டார் எரிச்சல். ஏன்னா காலில் ஒரு இடம் விழுந்தேன் காமிச்சிட்ட விட வேண்டியதானே, என்னத்துக்கு சும்மா காட்டுறேன் அப்படின்னு எரிச்சலில் கூட நான் சொல்லியிருக்கலாம். இன்னொருட பால்டாயில் குடிச்சா அவன் உடம்பு தாங்காது, உங்க உடம்பு தாங்குமா? சொல்லுங்க சார். நீங்க குடிச்சா நாங்க குடிச்சாலும் போய் சேரதானே சார் போறோம். பால்டாயில் குடிச்சா உடம்பு தாங்குமா தாங்காதுங்கிறது பிரச்சனை இல்லை. நீ எதுக்கு பால்டாயில் குடிச்சுங்கிற கொஸ்டின் ஜனங்களுக்கு இதெல்லாம் பொது வெளியில நின்றுக்கிட்டு ஒரு அவ்வளவு பிரச்சனைகள் பத்தி எறிகிற நேரத்துல விவாதிக்கிற நேரமா சார் சில விவகாரங்களை எல்லை மீறி போறாங்க. தவிர்க்கிறது நல்லது. அவ்வளோ ஏதோ கொஞ்சம் அது இதெல்லாம் வந்த பிறகு ஒரு 2 3 நாளா கொஞ்சம் அடங்கி இருக்கு. அப்படியே தயவு செய்து விட்டுருங்க. அந்த மாதிரி பேச்சு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதுதான் அப்படி திருத்திக்கிட்டா நல்லது தானே நமக்கு. ஒரு வேகத்துல சொல்லிட்டீங்க விட்டுருங்க. அடுத்து மக்கள் பிரச்சனைகளை பேசுங்க. நீ என்ன பண்ணல நீங்க சொல்லுங்க, நான் வந்தா என்ன பண்ணுவேன் நீங்க சொல்லுங்க.